நான் ஜோசப் ஸ்டாலின், இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர். தற்போது தமிழ்நாட்டில் நடக்கிற இடைநிலை ஆசிரியர்கள போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுக்கு நாங்கள் எங்களோட ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுக்குறோம். தமிழ்நாடு அரசு தற்போது இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டத்தை நசுக்கிறது, அதுக்கு அடிக்கிறது, அவங்கள எடுத்து ரிமாண்ட் பண்ணுறது, பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு போகிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டம் 2009ஆம் ஆண்டு இருக்கிற ஒரு கோரிக்கை இது. இந்த கோரிக்கை முன்வச்சு இந்த 65,000க்கு மேலே இடைநிலை ஆசிரியர்கள் 20,000 பேருக்கு போல தான் இந்த அநீதி நடந்திருக்குது. இப்போ சம வேலைக்கு சம சம்பளத்தை கொடுக்கறது இல்லாமல் ஆக்கிட்டு இந்த ஆசிரியர்களை இன்சல்ட் படுத்துறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த இடைநிலை ஆசிரியர்களோட போராட்டத்துக்கு தற்போது ஆட்சியாளர்கள் கூட அந்த போராட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அதோடு நாங்கள் காண்றோம், டிஎன்கே எலெக்ஷன் விஞ்ஞாபனத்தில் 311வது சரத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர் சம்பள போராட்டத்தை அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதை தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தீர்க்கிறேன்னு சொன்ன ஒரு அரசு ஆட்சிக்கு வந்த பிந்தி அந்த கோரிக்கைக்காக போராடுற ஆசிரியர்களுக்கு அடிக்கிறது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்பாடு நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த ஆசிரியர்களோட போராட்டத்தை நசுக்கிற செயல்பாடை உடனடியாக நிறுத்த சொல்லி, அதோடு இந்த ஆசிரியர்களோட பேசி இந்த பிரச்சனை தீர்க்க சொல்லி. இது ஒரு நீண்ட கால போராட்டம். 2009ஆம் ஆண்டு நடக்கிற ஒரு போராட்டம். எல்லா அரசுகளும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்குது தமிழ்நாட்டில். இந்த சூழ்நிலையில் நாங்கள் இலங்கையிலிருந்து, இலங்கை ஆசிரியர் சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் இலங்கை ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோரும் கோரிக்கைகளாக நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்துக்காரர்களோட பேசி இந்த பிரச்சனை தீர்த்து சம வேலைக்கு சம உரிமை சம வேலைக்கு சம சம்பளத்தை கொடுக்க சொல்லி நாங்கள் அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆசிரியர்களோட விசேஷமாக அவங்களுக்கு கொடுத்த நியமன கடிதத்தில் இருக்கிற சம்பளத்தை கூட அவங்களுக்கு வழங்கி இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியும், இது சம்பந்தமாக பல குழுக்கள் உருவாக்கியிருக்கிறாங்க 2009ஆம் ஆண்டு. ஆனாலும் அதுகளில் தாமதங்கள் தான் இல்லாமல் இருக்குது. அதுகளுக்கு அதால் தீர்வு வழங்கில்லை. எங்களுக்கு தெரியும், நீதி தாமதிக்கிறது ஒரு அநீதி. இப்போ இவ்வளவு காலமாகவே அதை இழுத்தடிக்கிறது பில. அதோடு நாங்கள் காண்றோம், விசேஷமாக தமிழ்நாடு அரசு இந்த ஆசிரியர்களோட போராட்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த போராட்ட களத்துக்குள்ளே போயிருந்துருக்காங்க அவங்க எதிர்காட்சியில் இருக்கக்குள்ள. இந்த சூழ்நிலையில் நாங்கள் சொல்கிறோம், இந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும். இது இன்னும் இழுத்தடிக்க அவசியம் இல்லை. அதனால் நாங்கள் இது ஏற்றுக்கொண்ட ஒரு பிரச்சனை, எல்லாரும் இது ஒரு அநீதிட்டு. அதில் எங்களுக்கு தெரியும், சம வேலைக்கு சம சம்பளம்ங்கிற இந்த போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் சொல்ல உடனடியாக இதுக்கு தீர்க்கு வழங்குறது. அதோடு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை நசுக்கிறதுக்கு அதுக்கு எதிராக நடக்கிற செயல்பாடுகளையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களோட ஆதரவு நாங்கள் இலங்கையிலிருந்தே இந்த போராட்டத்துக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதோடு எங்களுக்கு தெரியும், தற்போது இந்த ஆசிரியர்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து இந்த குறைஞ்ச சம்பளத்தை எடுக்கிறாங்க. இவங்களோட சம்பளத்தை முறையாக கொடுத்து அந்த காலத்தில் சம்பள நிலுவை கூட அவங்களுக்கு வழங்க வேண்டும். ஆசிரியர் மீது பலாத்காரத்தை பிரயோகிக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு, எல்லா அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்டு, தேர்தல் விஞ்ஞானத்தில் கூட இருக்கிற இதில் டிஎம்கே கட்சியில் இருக்கிற தேர்தல் விஞ்ஞானத்தில் கூட இருக்கிற இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நீதி வழங்க சொல்லி நாங்கள் தற்போது கேட்டுருக்கிறோம்.